உங்களுக்கு ஏதாவது இந்த பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணுங்க, அவங்க மேலே கை வைக்காதீங்க. இவ்வளவு மோசமான ஆபத்தான அரசியலை தமிழகத்து வரைக்கும் ஃபேஸ் பண்ணதே இல்லை. தலைவன் வந்து நின்னா கூட்டம் கூடியிருந்தா அப்போ தலைவன் எப்போ தான் வருவான், எப்போ தான் எனக்கு வந்து நிற்பான், எப்போ தெருவில் எனக்காக போராடுவான்? சார் தலைவனாவே ரோட்டில் நிற்கிறவன் தானே சார். நீங்க பேசி முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் செத்தா போற, நீ பேசிட்டு இருக்கையிலே செத்தான். ஐயோ மைக்க வீசிட்டு இறங்கி ஓடி வந்து ஐயோ என் தங்கச்சிக்கு என்னாச்சு, என் பிள்ளைக்கு என்னாச்சு, நீ பிடிக்க வேணாம். மதியளவன் மனைவி வேணுன்ட்டு என் கழுத்திலே மிதிச்சாங்க, அப்புறம் நெஞ்சில மிதிச்சோம். அங்கு ரவுடிகள் வந்ததை நான் பார்த்தேன். ஒரு குழந்தை கழுத்தை நெரிச்சாங்க. ஒரு அருமையான சாட்சி. இப்போ அந்த அம்மாவை கூட்டு போயிருக்கணுமே நேரம். சாதவர்ஜுன் வந்து ஒரு ட்வீட்டை போட்டுட்டு டிலீட் செஞ்சுட்டேங்கிறாரு. அதுல மையப்புள்ளி என்ன இருக்கு? தமிழகத்தில் கலவரத்தை உருவாக்குங்கள். ஒருத்தன் ஏறி மேல உட்காந்துருக்கான், 6 போலீஸ் கெஞ்சுறாங்க. இறங்கினானா 25 பேர் ஏறி உடஞ்சி கீழே விழுந்தான். கூரையை பிச்சுக்கிட்டு மேல வராதுன்னு கத்துறான். 30-40 பேர் கூரையை பிச்சுட்டு மேல வந்தான். காவல்துறை அந்த ஜெனரேட்டர் ரூம்குள்ள போகாதுன்னு 25 காவல்துறை பிடித்து மறிச்சிச்சு. 25 பேரையும் தள்ளிட்டு போய் ஜெனரேட்டருக்குள்ள விழுந்தான். உன் புருஷனை அரெஸ்ட் பண்ணிட்டு போனோடனே இந்த கதறிய 41 பேர் செத்து போயிருக்கானே உன் புருஷனால. ஈஸியாக அப்படி சேனலில் நீட்டினோடனே பேசிட்டு போயிட்டான் அத்தனை பேரும். அவனுங்களுக்கு தெரியாது விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார்கள். தெலுங்குக்காரர்கள் மேல் திரு சீமான் அவர்களுக்கோ அவர்களை சேர்ந்த தோழர்களுக்கோ என்ன போகும்? முதல்வர் இங்க இருந்து போனார், அங்கேருந்து முதல்வர் வெளிநாட்டுல இருந்து வந்தது எல்லாத்தையுமே வந்து கேள்விக்கு உண்மையிலே புத்திசாலியா இல்ல முட்டா பயலா? இன்னும் 1000 பெரியார் வந்தாலும் இந்த பிள்ளைகளை மாற்ற முடியாதுன்னு திரும்ப ப்ரூவ் பண்ணது தான் இந்த டிவிக்கோடைய கூட்டம். அந்த நாலேஜ் இல்லாத குழந்தைங்களுக்குள்ள எவ்வளோ விஷத்தை ஏற்ற முடியுமோ அவ்வளோ விஷத்தையும் ஆதவர்ஜுனா போன்ற இந்த சமுதாயத்தினுடைய கிருமிகள் அவங்க மேலே ஏற்றுறாங்க. இந்த 41 சாவும் வந்து இனி டிவிகேக்கும் அரசியல் தான், பாரதிய ஜனதாவுக்கும் அரசியல் தான், ஏடிஎம்கேக்கும் அரசியல் தான். அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில் ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், 1 வாங்கினால் 1 இலவசம். சார் வணக்கம். சார் வணக்கம். கரூர்ல ஒரு துயரமான ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு. பொதுவாக வந்து இதுக்கு விஜய் தான் முதல் பொறுப்பேற்கணும், அவர் தான் வந்து முதல் குற்றவாளி அப்படின்ற நிறைய கருத்துக்களை பொதுவான பத்திரிகையாளர்கள் வைக்கிறதையும் வந்து நம்ம பார்க்க முடியுது. அதை தாண்டி மறுபுறம் பார்த்தோம்னா அரசு மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை வந்து குறிப்பாக தாவேகா கட்சியிலேருந்து வைக்கிறாங்க. பொதுவான ஒரு சிலர் வந்து சந்தேகம் எழுப்புகிற விஷயங்களையும் பார்க்குறோம். அதில் முதல்ல அவங்க சொல்கிறது அப்படின்றது வந்து இடம் வந்து அவங்க கேட்ட இடத்த கொடுத்துருக்கலாம். வேலுச்சாமிபுரம் அப்படின்றது ஒரு குறுகிய இடம்ன்ற ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறாங்க. நீங்கள் அதை எப்படி சார் பார்க்குறீங்க? அவங்க ஏற்கனவே கேட்ட இடம் என்னன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். உழவர் சந்தைக்கு. ஆமாம், அது 30 அடி ரோடு தான், இது 80 அடி ரோடு. ஏற்கனவே நடந்த அந்த கூட்ட நெரிசல்களை எல்லாம் பார்த்த அதிகாரிகளுக்கு நல்லா தெரியும் இவங்க ஏன் குறுகிய இடம் கேட்குறாங்கங்கிறதும் உங்களுக்கு நல்லா தெரியும். குறுகிய இடம் எதுக்கு கேட்குறாங்கன்னா கூட்டம் பெருசாக காட்டலாம், டைட்டாக காட்டலான்னு இவங்க நினைக்கிறாங்க. அப்புறம் அவங்க காம்ப்ளிகேட்டட் பிளேசஸாக கேட்குறது. திருச்சியில் வந்து பஸ் ஸ்டாண்டு கேட்குறது. நீங்கள் அந்த செக்காலை ரோடோ மரக்கடை ரோட்லேயோ வச்சதில் யாருக்கும் பெரிய பாதிப்பு இல்லை. நீங்கள் அதே வந்து திருச்சி பஸ் ஸ்டாண்டில் வச்சுருந்தா 8 மணி நேரம் 10 மணி நேரம் திருச்சியில் வந்து போக்குவரத்து பாதிச்சா எத்தனை பேர் சாவான், எத்தனை பிரச்சனைகள் வரும். ஸோ அவங்க கேட்ட இடங்கள் எல்லாமே காம்ப்ளிகேட்டட் பிளேசஸ். இப்போ அவங்க நோக்கம் முன்னே ஒன்று தான், முதல்ல ஒரு காம்ப்ளிகேஷனான இடத்த கேட்போம். அப்போ அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. உடனே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்போம், நாங்கள் கேட்ட இடம் வேறு, அரசு அதை தரல. ஸோ நெகட்டிவாக உன்னை பரப்பணுங்கிறதுக்காகவே ஒரு சிறிய இடத்துக்கு கேட்குறது, அப்புறம் அரசு பெரிய இடத்த கொடுக்குறது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் டிவிகே என்பது ஒரு இப்போ தான் வந்திருக்கு ஒரு கட்சி. இந்த கட்சி இப்படி மெதுவாக அரசியல் கற்றுக்கோம்லாம் நானே கூட நினச்சேன். ஒரு பழுத்த அரசியல் அனுபவத்தோட யாரோ சில பேக்ட்ராப்பில் ஒர்க் பண்ணி வந்திருக்கிறாங்க. அவங்க வந்து ரொம்ப கிளவராக இவ்வளவு மோசமான ஆபத்தான அரசியலை தமிழகத்து வரைக்கும் ஃபேஸ் பண்ணதே இல்லை. இப்போ தான் முதல் முறையாக என்ன மாதிரி திட்டம் இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா? இப்போ இதை செய்தார்கள் இல்லையா? இப்போ இன்றைக்கி வந்துட்டு ஒரு சம்பவம் நடந்து முடிஞ்சிருச்சு. சம்பவம் நடந்து முடிந்தவுடன் அந்த இடத்துல இருந்து முதல்ல ஓடி போனது யார்? தலைவர் ஓடி போயிட்டார். ஓகே, அந்த இதை ஏற்பாடு பண்ணது யார்? அங்கே மாவட்ட செயலாளர். ஓகே, அதோடு இருந்து செயலாளர் யார்? அவங்கெல்லாம் எங்கே இன்னைக்கு இப்போ வரைக்கும் எங்கே? நேற்று ஆதவர்ஜுன் வந்து ஒரு ட்வீட்டை போட்டுட்டு டிலீட் செஞ்சுட்டேங்கிறாரு. அந்த ட்வீட் வெளியில் வந்துருச்சு. அப்போ ட்வீட்டை போட்டு அவர் டிலீட்லாம் பண்ணலை. அந்த ட்வீட் அதிலே இருந்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். உள்ளே போயிடுவார். உடனே என்ன பண்ணுறாரு, நான் போட்டேன் ஆனால் எடுத்துட்டேன்னு சொல்லணும்.
ஆனால் அதுக்கு நடுவில் முக்கியமான ஆட்கள்கிட்ட சொல்லி இதை நீ ஸ்ப்ரெட் பண்ணுன்னா நீ ஸ்ப்ரெட் பண்ணிட்டாங்க, தமிழ்நாடு முழுவதும் போயிடுச்சு. அதில் மையப்புள்ளி என்ன இருக்குது? தமிழகத்தில் கலவரத்தை உருவாக்குங்கள், அதான் இருக்குது. இது ஆபத்தான அரசியல் இல்லையா சார்? இப்போ இங்கே வந்து விஜய் தாமதமாக வந்தது கூட்டம் அதிகமானதுக்கு ஒரு காரணம் பொதுவாக சொல்லப்படுது. அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா இப்போ கூட்டம் அதிகமாகிட்டே வருது அப்படின்றது அங்கே இருக்கிற காவல்துறையினருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், அவங்க வந்து அதை தடுத்துருக்கலாம்ல அப்படின்ற கருத்துக்களும் முன்வைக்கப்படுது. நான் என்ன கேட்குறேன், உங்கள்கிட்டயே ரொம்ப சாதாரண கேள்வி கேட்குறேனே. 100 பேருக்கு 2 போலீஸ் தான் நான் உங்களுக்கு கொடுத்துறேன். அந்த 100 பேரும் சேர்ந்து விஜயை பார்க்கணுன்னு போயிட்டா 100 பேருக்கு 2 போலீஸ் தள்ளிட முடியுமா? முடியாதா? போலீஸை அதிகப்படுத்தியிருந்தால் இப்போ மரணம் அடைந்தவர்கள் 4 போலீஸும் சேர்ந்து இருந்திருப்பாங்களே தவிர அவர்களை நீங்கள் கட்டுப்படுத்த முடியும்னு நினைக்கிறீங்க? அந்த வீடியோ உதாரணங்களை சொல்கிறேன். ஒருத்தன் ஏறி மேலே உட்காந்துருக்கான், 6 போலீஸ் கெஞ்சுறாங்க, அவன் இறங்கினானா? அந்த வீடியோ பார்த்தீங்களா? ஒருத்தன் வீட்டுக்குள்ளே அந்த ஹவுஸ் ஓனர் சொல்கிறான் ஏறாதீங்க உடஞ்சிருங்கிறான், 25 பேர் ஏறி உடஞ்சி கீழே விழுந்தான். கேட்டானா? கூரையை பிச்சுக்கிட்டு மேலே வராதுன்னு கத்துறான், 30-40 பேர் கூரையை பிச்சுட்டு மேலே வந்தான். கேட்டானா? காவல்துறை அந்த ஜென்ரேட்டர் ரூமுக்குள்ளே போகாதுன்னு 25 காவல்துறை பிடித்து மறிச்சிச்சு, 25 பேரையும் தள்ளிட்டு போய் ஜென்ரேட்டருக்குள்ளே விழுந்தான். கேட்டானா? இப்போ நீங்கள் வந்து காவல்துறை அதிகப்படுத்தினா கேட்டுருவான்னு நினைக்கிறீங்களா? அவன் கேட்குற மனநிலையில் இருக்கிறான். சார் அங்கே வந்து நிற்கிற ஆள் ஒரு ஹீரோ சார். அந்த ஹீரோவை பார்க்க வந்திருக்கிறவன் வந்து ஓட்டு போடுறான் ஓட்டு போடலாம் இல்லை சார். ஹீரோவை பார்க்குறதுக்கு நானும் கிராமத்தில் பிறந்தவன் தான். கிராமத்தில் இருக்கவங்க ஒரு ஹீரோவை பார்க்குறதுக்கு முண்டி அடிச்சுட்டு வருவாங்க சார். அந்த ஹீரோவுக்கு தான் சார் அந்த நாலேஜ் இருக்கணும். இப்படி ஒன்று நடந்துச்சுன்னா இப்படிலாம் நடக்குங்கிற நாலேஜ் அந்த ஹீரோவுக்கு இருக்கணும். அவர் என்ன நினைக்கிறாரு? கூட்டத்தை கூட்டிட்டா அவருடைய விலை மதிப்பு எங்கேயோ போயிடுது, அது ஒரு வியாபாரம் அப்படின்னு நினச்சி அவர் பண்ணுறாரு. இப்போ இந்த விஷயத்தில் திரும்ப திரும்ப எல்லோரும் சொல்வதை தான் நானும் சொல்லிடுறேன், மக்களுக்கு அந்த விழிப்புணர்வு வேணும். ஒரு கதாநாயகன் திரையில் தோன்றாரு, நடிக்கிறாரு, அவரை நீங்கள் நேராக பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க, எப்படி இருந்தாலும் நீங்கள் போய் பக்கத்தில் பார்க்க முடியாது. இல்லைன்னா நீங்கள் போதுமான அளவுக்கு டிவியில் வராரு, சினிமாவில் வராரு, அதை நீங்கள் பார்க்கலாம். அதெல்லாம் மக்களுக்கு அவங்களுக்கு விழிப்புணர்வு இல்லை, அவங்களுடைய அஜாக்கிரதத்தனம். கர்ப்பிணி பெண்களாக இருக்கட்டும், குழந்தைகளை தூக்கிட்டு வந்தவங்களாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் என்ன மனநிலையோடு இந்த கூட்டத்துக்குள்ளே வந்து நின்னாங்கன்னு நினைக்கும் போதே ரொம்ப சங்கடமாக இருக்குது. இதையும் தாண்டி இப்போ பார்த்தீங்கன்னா தாவேகா தரப்புல இருந்து ஒரு சிலர் வந்து நிறைய பேர் ஆட்கள் வந்து உள்ளே வந்து நுழைஞ்சாங்க, நிறையா சதி நடந்திருக்கு. ஒரு வழக்கறிஞர் ஒருவர்லாம் வந்து வெளிப்படையாக பத்திரிகையாளர் சந்திப்பிலே சொல்கிறாரு 1000 பேர் வந்து கத்தியோட வந்து உள்ளே நுழைஞ்சாங்க, திடீர்னு வந்து ஜென்ரேட்டர் அந்த லைட்டை வந்து கரண்ட் வந்து கட் பண்ணுறாங்க, இது போன்ற நிறையா குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்களா சார்? அதுக்கு உங்களோட பதில்? நான் ரொம்ப சிம்பிளாக கேட்குறேன், இது உங்கள் ஆஃபீஸு 35 பேர் வேலை செஞ்சால் 36ஆவது ஒருத்தவங்க சிஸ்டமில் வந்து உட்காந்தா கண்டுபிடிப்பீங்களா மாட்டீங்களா? கண்டுபிடி. அவன் யாரும் தெரியும்ல, அது கரூர் தானே, எல்லாம் நீங்கள் ரசிகர்கள் தானே, உள்ளே வர திமுககாரன் அதிமுககாரன் ரவுடிஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியாதா என்ன? எவ்ரிபடிஸ் நோஸ் சார். அவங்க தப்பிச்சு போகிறதுக்கு அவங்களுக்குள்ளேயே மாற்றி மாற்றி பதில் சொல்லிக்கிறாங்க சார். ஏன்னா அவங்க சின்ன பிள்ளை விளையாட்டு ஒன்று விளையாண்டானுங்க, அந்த சின்ன பிள்ளை விளையாட்டு தப்பாக முடிஞ்சு போச்சு, 41 பேர் செத்து போயிட்டான், இவனுங்களால் தப்பிக்க முடியாது, இவனுக்கு தப்பிக்கிறதுக்கு இப்போ என்னென்னமோ கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லிட்டுருக்குறானுங்க. இப்போ இன்றைக்கி அந்த மதியளவன் மனைவி இன்றைக்கி சொல்லியிருக்காங்க, நானும் அங்கே தான் இருந்தேன், அங்கு ரவுடிகள் வந்ததே நான் பார்த்தேன், ஒரு பெண்ணை வந்து கழுத்தை நிறுத்ததே நான் பார்த்தேன், அந்த அம்மா இன்டர்வியூ கொடுத்துருக்கு. இந்நேரம் அரெஸ்ட் பண்ணியிருக்க வேண்டாமா? இந்நேரம் அந்த அம்மா கூப்பிட்டு, ஏன்னா வர அருமையான சாட்சி. இப்போ அந்த அம்மா சாட்சி தானே, நான் கழுத்தை துணியை வைத்து நிறுத்ததை பார்த்தேன்னு சொல்லியிருக்கல, கத்தியை வச்சு சட்டையில் கிழித்ததை பார்த்து. இப்போ அந்த அம்மாவை கூட்டு போயிருக்கணுமே நேரம். நீ வந்து உன் புருஷனை அரெஸ்ட் பண்ணிட்டு போனோடனே இந்த கதறிய 41 பேர் செத்து போயிருக்கானே உன் புருஷனால, 41 கொலை செஞ்சிருக்கானே உன் புருஷன். அவரை மட்டும் ஒரு சிறு நகை கீறல் கூட விடக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் திரு மதியழகனுடைய மனைவியை வந்து உடனடியாக விசாரணைக்கு அழைக்க வேண்டும். விசாரணைக்கு அழைத்து அவர் யாரை கழுத்தை நிறுத்ததாக சொன்னாரோ நிச்சயமாக அவர் மட்டுமல்ல, அவர் அருகில் இருந்தவர்கள் எல்லாம் பார்த்திருப்பார்கள், யாருக்காவது ஒரு ஆள் அவரை தெரிஞ்சிருக்கும், அவரை அரெஸ்ட் பண்ணணும். அவர் திமுக காரராக இருந்தாலும் அரெஸ்ட் பண்ணணும். இல்லை நான் சும்மா சொன்னேன் போடக்கூடாது. ஏன்னா அது வந்து நீ கிளர்ச்சியை ஏற்படுத்தி மக்களுக்கு மத்தியில் நீ திராவிட முன்னேற்ற கழக அரசின் மேலே நீ ஏதோ ஒன்று பண்ணுறதுக்காக செய்கிற, பொய் சொல்கிற, உனக்கு உரிய தண்டனையை கொடுத்து அந்த அம்மா தூக்கி உள்ள போடணும். அதை உடனடியாக செஞ்சாகணும். இல்லை அவங்களுக்குமே அந்த அவேர்னஸ்லாம் இருக்கும்ல சார்? குறைந்தபட்சம் நம்ம எதனாச்சும் ஒரு தவறான தகவல் வந்து ஏதோ ஒன்று சொல்கிறோன்னா நம்ம மீது நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்றது இருக்கும்ல. அதையும் தாண்டி வெளிப்படையாக நிறைய பேர் அது போன்ற குற்றச்சாட்டு அவங்க அத்தனை பேருமே விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார்கள். இப்போ ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கு, அவன் எல்லாருமே இன்னைக்கு வந்து இப்போ ஒரு ஈஸியாக அப்படி சேனலில் நீட்டினோடனே பேசிட்டு போயிட்டான் அத்தனை பேரும். அதுவும் டிவி கேட்காரன் பூரா ஒன்று கத்திட்டு போயிட்டான். அவனுங்களுக்கு தெரியாது விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார்கள்னு. யார் யார் என்னென்ன சொன்னாங்களோ அது நீ பார்த்தியான்னு கேட்பாங்க. அவன் நான் பார்த்தேன், வா காட்டு, ஆள் இருக்காது. அப்போ அந்த மாதிரி பொய் சாட்சி சொன்னாலோ, பொய்யான சமுதாயத்தில் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு இந்த மாதிரி கலவர தூண்டுதலாக இருந்ததுனாவோ அரெஸ்ட் பண்ணுறதுக்கே வாய்ப்பு இருக்குது. எல்லாரும் டிவிக்கார சின்ன சின்ன பசங்களாம் நின்றுட்டு இருந்தாங்க டிரான்ஸ்ஃபார்மர்கிட்ட. தலைவர் வந்து உணர்ச்சி வசத்தில் வந்து கட்டைகளை தூக்கி அடிச்சாங்க டிரான்ஸ்ஃபார்மர் மேலே, கரண்ட் போச்சுன்னா. அதான் அந்த ஊருக்காரன் தான் சொன்னான், இது நாளைக்கு ஒரு நபர் ஆணையத்தில் இது வந்துடும். ஆனால் கரண்ட் கட் பண்ணப்பட்டதுன்னு நீ ஏன் சொல்கிற?
ஸோ நீ நடந்த தவறுகளை பூரா இன்னொருத்த மேலே போட்டு தப்பிச்சு ஓடத்தான் இந்த டிவிக்கே பார்க்குதே தவிர நடந்த என்ன உண்மை நடந்துச்சோ அதை ஒத்துக்கிட்டு தார்மீக பொறுப்பேற்று இந்த மாதிரியான தவறுகள் நடக்காது இனிமேன்னு சொல்ல அவங்க தயாராக இல்லை. அவங்க வந்து இப்போ தப்பிச்சுக்கணும். என்ன கேட்குறேன், இது இவர்கள் வந்து உண்மையிலே கோபம் அடைந்திருந்தார்கள் என்றால், இது உண்மையிலே அரசினுடைய அஜாக்கிரதை என்றால், உண்மையிலே திரு செந்தில் பாலாஜி செய்ததா சொன்னால் இந்நேரம் அவனுக்கு கிளம்பி வந்திருப்பானுங்க பூம் பூம்னு. ஏன் ஓடி ஒளியணும்? இவ்வளோ பேர் இங்கே தான் இறந்தாங்கன்றதுக்கே முதல்ல என்ன ஆதாரம் இருக்கு? யார் கண்ணிலையுமே காட்டல, யாருமே அடையாளமும் காட்டல. அவர் வந்து இந்த உடல் கூராய்வு சொல்றாரு, ஆனால் அது 21 அதுக்கு ஒரு ஆணை வந்துருச்சு, இரவு நேரத்துலையும் பண்ணலாம் அப்படின்றது. நான் அதையும் தாண்டி அவர் 41 பேர் இங்கே தான் இறந்தாங்கன்றதுக்கே என்ன ஆதாரம் இருக்கு அப்படின்றத கேட்குறாரு. இவர் வழக்கறிஞர் தானே, அவர் என்ன வேணால் கேட்கலாம் சார். ஏன்னா அவர்கிட்ட வேறு பாயிண்ட்ஸே கிடையாது. ஐயோ என் கூட்டத்துக்கு போகாதன்னு என்னை கேட்டியான்னு சொல்கிற தாயாக இருக்கட்டும், என் பக்கத்திலே தாங்க செத்து கிடந்தான்னு சொல்கிறதா இருக்கட்டும், ஏன் அதெல்லாம் அவர் பார்க்கலையா? நீ அட்வொகேட்டுங்கிறதுக்காக நீ போய் தான் பேசுவேன்னு எனக்கு அதுக்கு என்ன வேணாவா போய் பேசிடுவேன். இப்போ பார்க்குற முட்டாள்னு சொல்ல மாட்டான் ஒன்று. அதுபோல் உடனடியாக எல்லோரும் வந்தது, முதல்வர் இங்கேருந்து போனது சார், அங்கே முதல்வர் வெளிநாட்டிலேருந்து வந்தது எல்லாத்தையுமே வந்து கேள்விக்கு உட்படுத்துகிறாங்க. ஆமாம் சார், இதை எவன்லாம் சொன்னானோ அவன் அத்தனை பேரையும் கேட்குறேன், நீ உண்மையிலே புத்திசாலியா இல்லை முட்டா பயலா? நீ எடப்பாடி வந்து துப்பாக்கி ஐயோ அப்படியா நான் டிவியில் பார்த்தேங்கிறதுக்கும் அந்த அளவுக்கு கிளின்னு கிழிச்சிங்க. உடனடியாக தெரிஞ்சு முதலமைச்சர் கிளம்பி வந்தார், நீ அவரை போட்டு நீங்கள் இந்த மாதிரி விமர்சனம் பண்ணுறீங்கன்னா அறிவு இருக்கா இல்லையா? இந்த கேள்வி கேட்பனா கேட்க மாட்டேன். இதெல்லாம் வந்து அறிவு இருக்கான்னு பேசுகிற பேச்சா? ஒரு முதலமைச்சர் 1 மணிக்கு அந்த நேரத்தில் வராறேன்னு சொல்லிட்டு நீ பாராட்டுவியா? அப்போ நீ வந்து எல்லாத்தையுமே குறை சொல்லிடுவியான்னு? ஓடி போயிட்டானே அதை சொல்ல மாட்டியா? ஏன் சார் அங்கேருந்து ஏர்போர்ட்லேருந்து இங்கே வர்றதுக்கு உங்களுக்கு 8 மணி நேரம் ஆகுது, திரும்ப ஏர்போர்ட்டுக்கு 40 நிமிஷத்தில் போக முடியுது. ஏன் சார் போக முடியுது? வரும்போது நீ வரவிடாமல் பண்ணுற, வேணும்னே 8 மணி நேரம் நீ மக்களுக்கு இடையூறு பண்ணுற, போகும்போது சைலண்டாக அனுப்பி விட்டுற 40 நிமிஷத்தில். இப்போ என்ன புத்தி சார் இது? மக்களை நீ டார்ச்சர் பண்ணணும், நான் மக்களை இடையூறு பண்ணுவேன், என் தலைவனை பெருசாக காட்டுவேன், கூட்டத்துக்குள்ளே வரேன்னு காட்டுவேன்னு சொல்லி அதெல்லாம் பண்ணிவிட்டு ஓடும்போது அந்த மாதிரி 8 மணி நேரம் போக வேண்டியதானே? ஏன் 40 நிமிஷத்தில் போக முடிஞ்சிச்சு? சார் அவங்க கூடுதலாக ஒரு விமர்சனம், இப்போ முதல்வர் போனதுக்கே வந்து அவங்க கள்ளக்குறிச்சியை சொல்லி கள்ளக்குறிச்சி போனாங்களா, கவின் வீட்டுக்கு, அஜித்குமார் வீட்டுக்கு, இந்த மாதிரி நிறைய சம்பவங்களுக்கு வந்து போகல. நான் உங்ககிட்ட கேட்குறேன், அந்த சம்பவமும் இந்த சம்பவமும் ஒன்றா இல்லை? இது ஒரு அந்த சம்பவத்தினுடைய எண்ணிக்கையும் இந்த சம்பவத்தினுடைய எண்ணிக்கையும் ஒன்றா? சாராயம் குடிச்சிட்டு சாவரணும் நான் கொடுக்குற இம்பார்ட்டண்ட்டும் பொதுமக்களில் குழந்தைகள் 10 பேர் சாகிறதுக்கான இம்பார்ட்டன்ஸும் சார், இம்பார்ட்டன்ஸ் கூட தெரியலன்னா நான் என்ன சார் இவங்களை எங்கே கொண்டு சார் வைக்கிறது? இது இம்பார்ட்டன்ஸ் சார். அதாவது இப்படி சம்பவம் நடந்து 40 பேரை கொண்டுட்டானே, அவனை பற்றியே பேசலை. 40 பேர் செத்து போயிட்டாங்க, 40 பேரை கொண்டுட்டாங்களா சொல்லியிருக்கணும். 40 பேரை காப்பாற்றிட்டாங்க, 80 பேரை காப்பாற்றிட்டாங்கிறது எல்லாம் இவங்க சொல்கிறாங்க. அதான் அது வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா சார், இப்போ இது என்ன தெரியுமா சார், ஒரு ஆளுங்கட்சி சார், மற்றது எல்லாம் எதிர்கட்சி சார். கோவப்படத்தை பார்க்குற மாதிரியே இருக்கு. நான் தான் சார் நடித்தேன், அதான் அது தெரியும், அந்த கேரக்டரே நான் தான் பண்ணேன். இன்னைக்கு அந்த மதியாளனுடைய மனைவி சொல்லியிருக்காங்கல்ல, கழுத்தை நெரித்ததை பார்த்தேன்னு, முதல் நாள் நைட்டு டிவிடி போட்டு பார்த்துருங்க போல இருக்கு. அந்த படத்தில் கழுத்தை நெரிக்கிறது நான் தான், அதான் நடித்ததே நான் தான். ஆமாம், இப்போ அது என் கேரக்டர் தான். அந்த அம்மா பார்த்துட்டு வந்து இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கு. அந்த அம்மா நேராக பார்த்துட்டு அப்படி ஒரு ஆளை அரெஸ்ட் பண்ணிட்டோம்னா ஓகே, இல்லை இந்த அம்மா பொய் சொன்னிச்சுன்னா இது வந்து சமுதாய குற்றம், அதுக்கு என்ன தண்டனையோ அந்த அம்மாவுக்கு கொடுக்கணும். இது நீங்கள் சொன்ன மாதிரி இது பியூர் கோ தான் சார். அந்த கோல ஒருத்தர் முதலமைச்சர் ஆவான்ல, அவன் தான் சார் அவங்க இன்னமும் தன் தலைவன் சண்டை போடுவான், தன் தலைவன் நல்லா டான்ஸ் ஆடுவான், தன் தலைவன் நல்லா பாட்டு பாடுவான், சினிமாவில் பிரமாதமாக தானம் பண்ணுவான். பொது வாழ்க்கையில் என்ன வரைக்கும் 10 பைசா அவனுக்கும் கொடுத்தது கிடையாது, ஆனால் சினிமாவில் எல்லாம் பண்ணியிருக்கான். இன்னமும் சினிமாவை நம்புதுன்னா 2025 என்னால் நம்ப முடியல. நம்ம 2025 வரைக்கும் வந்து நாகரிகத்துக்கு வந்து இவ்வளோ தூரம் தமிழ்நாடு அரசு பல்வேறு விதமான நலத்திட்டம் கொடுத்து படிக்க வச்சு அறிவை எப்படியாச்சும் கொடுக்கணும்னு நினச்சி பெரியார் வரைக்கும் வந்து வேலை செஞ்சாங்கல்ல. இன்னும் 1000 பெரியார் வந்தாலும் இந்த பிள்ளைகளை மாற்ற முடியாதுன்னு திரும்ப ப்ரூவ் பண்ணது தான் இந்த டிவிக்கோடைய கூட்டம். இப்போ நம்ம வீட்டில் என் பையன் வந்து ஏதாவது தவறு பண்ணால் நான் என்ன சொல்லுவேன், என் மனைவிகிட்ட 21 வயசு தான் ஆகுது, அவனுக்கு இப்போ சொன்னால் புரியாது, ஒரு இன்னும் 2-3 வருஷம் போட்டோம், அவன் புரிஞ்சுக்குவான். இதான வீடுகளில் எல்லார் வீட்லையும் சொல்கிறாங்க, அதே தான் நானும் சொல்கிறேன். 18 வயதுலேருந்து 23 வயது வரை அவன் பின்னாடி சுற்றிட்டு இருக்க பசங்களுக்கு ஒன்றுமே புரியல, பாவம், சின்ன பசங்க, குழந்தைங்க. 23 வயசு வரைக்கும் அந்த குழந்தைங்களுக்கு எந்த நாலேஜும் இருக்க போகிறதில்ல. அந்த அந்த நாலேஜ் இல்லாத குழந்தைங்களுக்குள்ள எவ்வளோ விஷத்தை ஏற்ற முடியுமோ அவ்வளோ விஷத்தையும் ஆதவ அர்ஜுனா போன்ற மிகச்சிறந்த புத்திசாலிகள், இந்த சமுதாயத்தினுடைய கிருமிகள் அவங்க மேலே ஏற்றுறாங்க. சார், இப்போ தாமதமாக வந்தது நீங்கள் சொல்லியிருந்தீங்களா சார், அதையுமே வந்து இப்போ அண்ணா தாமதமாக வந்தது, பெரியார் எம்ஜிஆர் இன்னைக்கு வர்றதுக்கு அடுத்த நாள் காலையில் வந்தது, அதெல்லாம் வந்து இங்கே பெருமிதங்களாக சொல்லி இவங்க வந்து பேசுவாங்க மேடைகளில். திமுக மட்டும் இல்லை, அதிமுக எல்லா கட்சிகளுமே
ஒரு தலைவர் அப்படின்றவர் ஒரு இடத்துல இருந்து ஒரு தாமதமாக வர்றதுக்கு பல காரணங்கள் வந்து இருக்கும். இதை மட்டும் நம்ம குறை சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இன்னைக்கு இருக்கிற வசதிகள் வேறு, அன்று இருந்த வசதிகள் வேறு. நீங்கள் ரொம்ப சாதாரணமாக யோசிச்சு பார்த்தீங்கன்னாவே புரிஞ்சிடும். இன்றைக்கு இருக்கிற இத்தனை நவீன வசதிகளுக்கு நடுவில் லேட்டாக வர்றதுங்கிறது திமிரு. அன்னைக்கு சூழல். நீங்கள் சூழலையும் திமிரையும் சேர்த்துக்கக்கூடாது. சார், அப்புறம் வந்து இந்த அருணா ஜெகதீசன் ஆணையம் அதையுமே வந்து கேள்விக்கு உட்படுத்துறாங்களா சார்? இது வரைக்கும் எந்த ஆணையம் வந்து நல்ல நீதியை வந்து பெற்றுக் கொடுத்துருக்காங்க? தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு கூட அவங்க நிறைய பேரை வந்து நீக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் இவங்க வந்து அவங்களுக்குலாம் ப்ரொமோஷன் கொடுத்தாங்க திமுக அப்படின்ற குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்களா சார்? அதை எப்படி சார்? சார், நீங்கள் பொதுவாகவே இந்த மாதிரியான ஆணையங்கள் வந்து கிண்டலுக்கு தான் உட்படுத்தப்படும். தனிநபர் விசாரணையவே வந்து கிண்டல் தான் பண்ணுவாங்க. இதை வந்து நம்ம தவிர்க்க முடியாது. அது எந்த ஆளும் அரசு இருந்ததுனால அந்த ஆளும் அரசுக்கு எதிர் அரசு வந்து எதிர் கட்சிகள் வந்து அவங்க மேலே பழி போடத்தான் செய்யும். ஆனால் சட்டம் தன் கடமையை செய்யும். சிபிஐக்கு போகணும் அப்படின்னு. ஆமாம் சார், சிபிஐக்கு போய் இது வரைக்கும் வந்து ரிசல்ட் கொடுத்த கேஸ் சொல்லுங்கள். அதுவுமே தாமதம் தான் சார். எங்கே சும்மா இது வந்து அதுமா இன்னைக்கே சிபிஐ உத்தரவு போட்டதே வச்சுங்க, நீங்கள் ஒரு நபர் ஆணையம் போட்டுக்க வேண்டியதானேம்மா சார். சிறப்பு புலனாய்வு சார், இவங்க ரொம்ப சிம்பிள் சார். இவனுங்க பண்ணின தப்பை மறைக்கிறதுக்கு அவனுங்க மட்டும் போராடிட்டு இருந்தானுங்க சார். இப்போ ஏடிஎம்கே காரனுங்க பார்த்தானுங்க, இன்னும் இவன் மட்டும் போராடிட்டு இருக்கான், நம்ம நல்ல பேர் வாங்கலாம் அப்படின்னு இப்போ அவனும் ஸ்டாண்ட் வித் விஜய்ன்னு போகிறான் சார். இப்போ இன்றைக்கி சீமான் எல்லாம் கொஞ்சம் இப்போ தான் திட்ட ஆரம்பிச்சிருக்காரு. அப்புறம் இன்னும் சில பேர்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சீமான் இவருக்கு விஜய்க்கு சப்போர்ட்டாக பேசுவாங்க சார். இப்போ நீங்கள் எப்போவுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, திருட்டு பிள்ளைகள்லாம் ஒன்றா சேர்ந்துருவாங்க சார். இப்போ பாருங்கள், எல்லாம் சேர்ந்துருவாங்க, சேர்ந்துக்கிட்டு ஒரு வேலை ஒன்று செய்வாங்க. பாருங்கள், பாரதிய ஜனதாவும் வந்து உங்களுக்கு வந்து விஜய்க்கு எதிராக பேசுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அது தமிழக அரசு தான் கொஞ்சம் அந்த சட்டம் ஒழுங்கெல்லாம் சரி பண்ணியிருக்கலாமாங்களே தவிர, இப்போ இவரை காப்பாற்றுறதுக்கான 41 பேர் இருக்காங்களா சார், அவனை இனிமேல் எவனுமே பேச மாட்டான் சார். திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் பேசும், அது மட்டும்தான் பணம் கொடுக்கும், அது மட்டும்தான் அரசு வேலை கொடுக்கும். எப்படியாச்சும் அந்த குடும்பத்தை காப்பாற்றின்னு அந்த அரசு மட்டும்தான் போராடுமே தவிர, தமிழக அரசும் திராவிட முன்னேற்ற கழகமும் இந்த குடும்பங்களுக்கு சப்போர்ட் நிற்கும். மற்றவங்க அரசியல் பண்ண போயிடுவான். இந்த 41 சாவும் வந்து இனி டிவிகேக்கும் அரசியல் தான், பாரதிய ஜனதாவுக்கும் அரசியல் தான், ஏடிஎம்கேக்கும் அரசியல் தான். திமுகவுக்கு மட்டும்தான் அது குடும்பம், கடைசி வரைக்கும் போராடுவானுங்க. ஓகே சார், விசாரணைகள் முடிஞ்சு அது வரட்டும் சார். உங்களுக்கு இப்போ வந்து புதிதாக திமுகவில் வந்து ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே தற்போதைய துணை பொதுச் செயலாளர் கனிமொழி அவர்கள் அந்த தலைவராக இருந்தாங்க, தமிழச்சி அவர்கள் இருந்திருக்காங்க. உங்களுக்கு கிடைச்ச அந்த பொறுப்பு நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அது கலைஞர் அவர்கள் சொல்வது தான். திராவிட முன்னேற்ற கழகத்தில் பொறுப்பு என்பது வந்து நீங்கள் அது வரைக்கும் என்னவா இருந்தீங்கன்னு தெரியாது. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு சாதாரண மனிதனாக வாழ முடியாது. அது வந்து தலைவர் சொன்னதான், உழைப்பு 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 24 மணி நேரம் செஞ்சு. நீங்கள் அடிப்படையிலே திமுக தானே சார் சிறு வயதுலேருந்து? நான் என்னுடைய அப்பா வந்து திமுகவில் ரொம்ப நல்ல பொசிஷனில் இருந்தவர். என்னுடைய வாழ்க்கை முழுவதுமே திமுக தான். ஏன்னா நம்ம பிறந்து கண்ணு திறந்த பக்கமே வீட்டில் இருந்தது வந்து அறிஞர் அண்ணாவருடைய திரைப்படம், புகைப்படம், பெரியாருடைய புகைப்படம், கலைஞருடைய புகைப்படம். இன்னுமே எல்லாம் ஞாபகம் இருக்குது. அந்த புகைப்படமே ரொம்ப அழகாக இருக்கும், பழைய தலைவர்களுடைய புகைப்படம். அப்பா வந்து அப்போவே முரசொலி படிக்கக்கூடிய திமுககாரர், நம்ம பாரம்பரிய திமுககாரர். சார், சமூக வலைதளங்கள் பயன்படுத்துறது அப்படின்றது நீங்கள் அதில் எந்த அளவுக்கு சார் ஆக்டிவாக இருக்கீங்க? சமூக வலைத்தளங்கள் வந்து நான் ஆக்டிவாக இருந்ததுனால தான் எனக்கு இந்த பொறுப்பே கொடுத்துருக்குறாங்க. ஆமாம், சமூக வலைத்தளங்களை பொறுத்த வரைக்கும், என்னை பொறுத்த வரைக்கும் கருத்துக்களே நான் வந்து யோசிக்காமல் நேரடியாக முகத்திற்கு நேல் வைக்கக்கூடிய ஒரு ஆள். திரு விஜய் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பித்த பொழுது, ஒரு நடிகர் ஆரம்பிக்கிறார், நம்ம ஏன் பேசணும்னு எல்லோரும் ஒதுங்கி இருந்த பொழுது ஒரே ஒரு ட்வீட்டு தான் உலகம் முழுவதும் இருந்தது. அது போஸ் வெங்கட் போட்டது, உங்க கூட இல்லாமல் அரசியல் பண்ணணும் என்கின்றது. அதாவது நான் அன்று சொன்ன வார்த்தை இன்னைக்கு பழிச்சுக்கிட்டு இருக்கு. எடுத்தோடனே வந்து பாரதிய ஜனதாவை ஒழிச்சிடணும், திமுக ஒழிச்சிடணும், அதிமுக அழிச்சிடணும், நான் மட்டும் இருக்கணும் அப்படின்னா என்ன சுயநலம் இல்லையா? இது ஒரு பதவி வெறி இல்லையா? சேர் மேலே இருக்கிற ஆசை இல்லையா? அப்படியா வர்றது தலைவர்? தலைவன் வந்தால் தெருவில் இறங்கி நிற்கணும். நீ என்ன மிதிச்சுக்க, அடிச்சுக்க, கொன்னுக்க, என்ன பிடி, இந்த கை கரங்களை பிடி, என்னை கட்டி பிடி, நானும் கட்டி பிடிக்கிறேன். அதானே எம்ஜிஆர் பண்ணாரு. இப்போ அந்த நரிக்குறவர்கள் இருந்தாங்க இல்லையா, அவங்களெல்லாம் யாருமே தொடமாட்டாங்க. நான் போறேன், நீ இறங்கி போய் நரிக்குறவர்களை கட்டி அணைத்து போட்டோ. இன்னைக்கு வரைக்கும் அவங்களோட ஆதரவு அதான், பாசிகளை எல்லாம் அள்ளி போட்டுப்பாரு. அப்படி பார்த்தா நீங்க திமுகவுக்கு அந்த ஆதரவு இல்லை. அதுக்கப்புறம் சட்டங்களா கொண்டு வந்து இடம் வழங்கினாரு, இந்த மாதிரி அது கலைஞர் பண்ணாரு. கலைஞருக்கே அது ஜெலசு, என்னையா எம்ஜிஆர் செஞ்ச வேலை அது. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாரு, அது ஆணையம் கொண்டு வந்தாரு, ஊருக்கு அவங்களுக்கு இடம் வழங்கினாரு, வீடு கட்டி கொடுத்தாரு, அதை கலைஞர் பண்ணார். அப்புறம் தான் அவங்க திமுகவுக்கெல்லாம் மாறினாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி மக்களோட நெருக்கமாக தலைவர் இருப்பான்னு பார்த்தா, நீ கண்ணாடிக்குள்ள உட்காந்துட்டு இப்படி கையாட்டினா நீ உனக்கும் மக்களுக்கு என்ன தொடர்பு? அப்போ தான் சொல்லேன், ஒரு ஒரு ராஜ இருக்கையில் இருக்கணும்னு அமர்ந்துட்டு ஆசைப்பட்டேன்னா, நான் சிம்பிள் எக்ஸாம்பிள் விஜயகாந்த் தான். இறங்குறாரு, துண்டு தூக்கிட்டு அடிக்கிறாரு, போடான்னு போறாருல, ஏன் போயேன் 40 பேர் செத்து கிடக்கு. நீங்க பேசிக்கிட்டு இருக்கையிலே தாங்க செத்தான். நீங்க பேசி முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் செத்தா போற, நீ பேசிக்கிட்டு இருக்கையிலே செத்தான். ஐயோ, மைக்க வீசிட்டு இறங்கி ஓடி வந்து, ஐயோ என் தங்கச்சிக்கு என்னாச்சு, என் பிள்ளைக்கு என்னாச்சு, நீ துடிக்க வேணாம்.
ஓடி போயிட்டா என்ன அர்த்தம்? நீ மக்களுக்கான தலைவனா? கேள்வி சரியா இல்லையா? ஏங்க நீ தலைவனாகவே இருக்க வேணாங்க. போஸ் வெங்கட் ஷூட்டிங்கில் அது நடந்துருச்சுன்னா நான் போங்கடான்னு தூக்கி போட்டு அந்த பிள்ளையை தூக்கிட்டு ஓடி இருப்பேன். நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? ஐயோயோன்னு இறங்கி ஓடி இருப்பீங்க. ஐயோயோன்னு இறங்கி காரில் இறங்கி ஏர்போர்ட்டுக்கு ஓடுவீங்க. நீ தலைவனா? உனக்கு தலைவன தகுதி இருக்கா? எதுக்கு எடுத்தாலும் வந்து தலைவர் வந்து நின்னா கூட்டம் கூட்டிட்டு, தலைவன் வந்து நின்னா கூட்டம் கூட்டிட்டுனா அப்போ தலைவன் எப்போ தான் வருவான்? எப்போ தான் எனக்கு வந்து நிற்பான்? எப்போ தெருவில் எனக்காக போராடுவான்? இல்லை கூட்டம் வந்துடும். அப்போ என்ன பண்ணுவான்? வீட்டுக்குள்ளே உட்காந்துவாங்க. சார் தலைவனாவே ரோட்டில் நிற்கிறவன் தானே சார். நீங்கள் 1 லட்சம் பேர் 2 லட்சம் பேர் வர வச்சு வேணும்னு அந்த ஆள் வாழ்க்கையை சேர்த்து கெடுக்கிறானுங்க. அதான் உண்மை. ஓகே சார். சார் இப்போ அன்பில் மகேஷ் அவர்கள் அந்த நேரத்தில் உணர்ச்சி வசப்பட்டு சில விஷயங்கள் அதுவுமே வந்து இப்போ நிறைய வீடியோக்குள்ள மீமா அதை மாற்றி அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் அதை நான் வந்து கேலி பண்ணுற மாதிரி போயிட்டு இருக்கு. உண்மையிலே நீங்கள் இந்த கேள்வியை கேட்காம போயிருவீங்களோன்னு நான் நினச்சேன். திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி என்கின்ற ஒரு நபரை மிக நுணுக்கமாக தெரிந்த நபர்களில் நானும் ஒருவன். இந்த பள்ளிக்கல்வித்துறையே கேட்டு வாங்கினது இந்த குழந்தைகளோட பயணம் அப்படிங்கிறது தான். ஏன்னா பயங்கர எமோஷனல் அவருக்கு இப்போ இறந்து போன குழந்தைகளில் ஒரு குழந்தையினுடைய வயது வந்து அவருடைய 2வது மகனுக்கு இருக்கு. அந்த அளவிற்கு பயங்கர ஃபேமிலி அட்டாச்மெண்ட் உள்ள ஒருத்தர். அவரை பார்க்க செல்லக்கூடிய ஒரு குடும்பம் இருந்தால் அதில் ஒரு சிறுவன் இருந்தான்னா அவங்க அப்பா அம்மாட்டே பேச மாட்டார், அந்த சிறுவனோட தான் பேசிட்டு இருப்பார். அது அவருடைய நேச்சர். நீங்கள் அதை கிண்டல் பண்ணுறீங்களா? பண்ணிக்கங்க. ஆனால் நான் சொல்கிறேன், தமிழக மாணவர்களுக்கு இதைவிட சிறந்த அமைச்சர் இனி எப்பொழுதும் கிடைக்க மாட்டார். அதே மாதிரி நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் உங்களை பற்றி ஒரு அறிமுகம் சொன்னதையுமே கூட சிலர் வந்து இப்போ நிறையா மீமா போட்டுட்டு இருக்காங்க. அதையுமே விமர்சனம் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்களா? அதை நீங்கள் எந்த அறிமுகத்தை? இல்லை சார், நீங்கள் வந்து தெலுங்கு கை சொன்னதை கூட எல்லாருமே போட்டு இது பண்ணிட்டு இருப்பாங்க. அது ஏன்னா அதுக்கு என்ன சூழல் இல்லை அவருக்கு புரிய வைக்கிறதுக்காக சொன்னீங்களா? அதான் நிறையா ஃபேக்ட் இருக்கும் அதில். நல்ல விஷயம். ஆக்சுவலாக ஒருவர் வந்து தெலுங்குலேயே கேள்வி கேட்குறாரு. அப்போ நான் சொல்கிறேன், என்னுடைய தாய்மொழி தெலுங்கு. ஆனால் என் தாய்க்கே தெலுங்கு தெரியாது. நிறைய மக்கள் அவங்களாம் முன்னாடியே 10 ஜென்ரேஷன் முன்னாடியே இங்கே வந்துட்டாங்க. என் தந்தை மொழி தெலுங்கு, அவங்களுக்கும் தெரியாது, தெலுங்கு தெரியாது. அதனால எனக்கும் தெலுங்கு தெரியாது. அதனால நான் வேணா தெலுங்குக்காரன்னு சொல்லிக்கலாம், ஆனால் நான் தெலுங்குக்காரன் கிடையாது, தமிழன். எனக்கு தமிழை தவிர தெரியாது. நீ தெலுங்குல வேணா கேள்வி கேளு, நான் தமிழில் பதில் சொல்கிறேன்னு சொன்னேன். ஸோ அதை எடிட் பண்ணி போட்டாங்க. அப்போ நான் என்ன கேட்குறேன், இப்போ நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சில தோழர்களாக இருக்கட்டும், சில பேர் அவங்க வந்துட்டு தெலுங்கர்னு கிண்டல் பண்ணுறாங்க இல்லையா? நான் சொல்கிறேன், தமிழகத்தை பொறுத்தவரையில் ஜெயின்ஸ் இருக்காங்க, ராஜஸ்தானிஸ் இருக்கிறாங்க, குஜராத்திஸ் இருக்கிறாங்க, பெருமளவில் இருக்காங்க இல்லைங்களா? அதை போன்று சாதிகளாக எவ்வளவோ பேர் இருக்காங்க. மற்ற மாநிலத்தை சேர்ந்த கர்நாடகாவை சேர்ந்தவர்கள், கேரளாவை, நீங்கள் மலையாளிஸ் இல்லாத டீ கடையே இல்லை, இருக்கிறார்கள். தெலுங்குக்காரர்கள் இருக்கிறார்கள். இன்னைக்கு வட இந்தியர்களே நிறைய பேர் இருக்காங்க. இவ்வளவு பேர் இருக்கிற இடத்துல தெலுங்குக்காரர்கள் மேல் திரு சீமான் அவர்களுக்கோ அவர்களை சேர்ந்த தோழர்களுக்கோ என்ன கோபம்? சார் 2026 நீங்கள் எதுவும் தேர்தல் களம் அப்படின்றது வாய்ப்புகள்? சார் இது தலைமை முடிவெடுக்கிறது தான். நான் 2016 அப்படி ஒரு விருப்பம் எனக்கு எப்பவுமே உண்டு சார். 2016 நம்ம சீட்டு கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம். 16, 21 சீட்டு கேட்டிருக்கோம், 26 கேட்போம், 31 கேட்போம். அது நம்மளுடைய கடமை. அது தலைமையை போய் நம்ம ப்ரெஷர்லாம் போடுறது இல்லை சார். தலைமைக்கு தெரியும் எப்போ யாருக்கு என்ன கொடுக்கணும். சார் தீவிர அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகு இந்த சினிமா பார்க்கறது இல்லை சினிமா சார்ந்து இயங்குறது அந்த மாதிரியான செயல்பாடுகள்லாம் ரொம்ப குறைஞ்சிருச்சு. சினிமா ஷூட்டிங் போயே கிட்டத்தட்ட 3-4 மாதம் ஆச்சு. 3-4 மாதத்தில் 2 நாள் எதாவது தான் ஷூட்டிங் போயிருக்கேன். இதுக்கப்புறம் எதுவும் படங்களையும் நான் கமிட் இது வரைக்கும் ஆகவும் இல்லை. அவங்கள சினிமாக்காரங்களுக்கே தெரிஞ்சிருச்சு அவன் 24 hours வேலை செய்கிறான், அவங்களே யாரும் கூப்பிடல. ஸோ உங்களுக்கு எது சார் சந்தோஷம் தந்தது, ஒரு சினிமாக்காரரா இல்லை ஒரு அரசியல்? சார் அரசியல் என்பது மக்கள் பணி சார். நீங்கள் அது கலைப்பணியும் மக்களுக்கானது தான். பட் அரசியல் பணிங்கிறது நேரடி மக்கள் தொடர்புடையது. இப்போ இன்றைக்கி பிரச்சனைகள்னு சொல்லி நிறைய பேர் நம்மக்கிட்ட வரும் பொழுது அது சொல்யூஷனுக்கான டைமை நான் ரொம்ப எடுத்துக்கிறது இல்லை. எந்த அமைச்சராக இருந்தாலும் சரி உடனே நேரடியாக கூப்பிட்டு போய், இப்போ ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷனாக இருக்கட்டும், ஆப்ரேஷன்ஸ் போன்ற விஷயங்களாக இருக்கட்டும், கல்வி பணிகளாக இருக்கட்டும், இப்போ திடீர்னு அன்றைக்கி ஒரு MBBS ஒரு குழந்தை வந்துச்சு, உடனே திமுக ஒருத்தர் பேசி ஸோ பட்டுன்னு அதை பண்ணிடுறோம் நம்ம. அது நல்லா இருக்குது. அந்த குழந்தைகள் வந்து அப்படி கும்பிடும்போது ரொம்ப பெருமை. என்னென்னா நம்ம அந்த உதவி செய்கிற போதை தான் அது. ஆமாம், நிச்சயம். ஆமாம், அதனால இது ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு இந்த அரசியல் பணி என்பது. சார் திமுகவை தவிர்த்துட்டு இப்போ மற்ற அரசியல் கட்சிகளில் இப்போ இருக்கிறதுலே பேச்சு இல்லை அவங்க சொல்கிற விஷயங்கள் ஓரளவுக்கு தெளிவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்குற நம்பர் யார் சார்? அது கொஞ்சம் தேடித்தான் பிடிக்கணும். எதிர்கட்சியாக இருந்தாலுமே ஒரு பரவாயில்ல சென்சிபிளாக பேசுகிறார். எனக்கு ராஜ்மோகன் நல்ல ஸ்பீக்கர், அருமையான ஸ்பீக்கர், டிவிகேல இருக்கார்.
அவருடைய பேச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ எதுவும் பேசுனீங்க? இப்போ பேச முடியாது. திரு இடும்பாவனம் கார்த்தி அவர்கள், அவங்களுடைய பேச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும். கருத்து முரண்படும் போது கோபம் வரும், மற்றபடி அந்த பேச்சில் இருக்கக்கூடிய அந்த கைண்ட் ஆஃப் கிளாரிட்டி வந்து நல்ல கிளாரிட்டி ஆஃப் ஸ்பீச் அது இருக்கும். எங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் திரு ராஜீவ்காந்தி அவர்களுடைய ஸ்பீச் ரொம்ப நல்லாயிருக்கும். மூத்த தலைவர்கள் நிறையா இருக்காங்க, நான் சின்ன பசங்க சொல்லுவேன். நிறையா நேரம் ஒதுக்கி பல்வேறு கருத்துக்களை வந்து ரொம்ப பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி சார். தேங்க்யூ. அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்.